ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ பெங்களூர் டு கோவா ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி நம்ம ஜேர்னியில் வந்து இது செகண்ட் டே. மார்னிங் 7 o'clock நம்ம ஆக்சுவலாக கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் லக்கேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டோர் வைசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, லக்கேஜஸ்லாம் பக்காவாக பேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பின்னால் உள்ள சீட்லேயும் வந்து கொஞ்சம் லக்கேஜஸ் இருக்குது. பட் இன்னொரு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உட்காரலாம், அப்படி இல்லாட்டா ஜெரூஷ் வந்து அதில் வந்து படுத்து தூங்கலாம். ஸோ ஒய்ஃப் வந்து பின்னால் போய் உட்காந்தாலும் உட்கார அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம இங்கே முடிச்சதுனால நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமலே நம்ம போயிடலாம். நம்ம மார்னிங் 7 மணிக்கு நம்ம கிளம்பியிருந்தா கூட மறுபடி எப்படினாலும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒருக்கா ஸ்டாப் பண்ணுறப்போல வந்திருக்கோம். ஸோ இப்போ அது தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவுக்கு வந்து பெங்களூர்லேருந்து போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கிற பெங்களூர் மும்பை ஹைவே. என்ன ஒரு வழி வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பெங்களூர், சிமோகா, ஜாக் ஃபால்ஸ், அப்புறம் சவுத் கோவா அந்த ரூட்டு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 690 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ரோடு. ரொம்ப செனிக்கான ஒரு இது. அந்த ஃபால்ஸ் வேறு, ஜாக் ஃபால்ஸ் வேறு, ரொம்ப பெரிய ஃபால்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம ரெய்னி சீசனில் போகணும் அப்படின்னாச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிளானில் வந்து நிறைய மவுண்டெயின்ஸை தான் நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஷெடியூலில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மவுண்டெயின்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இப்போமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே போனால் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கோவாவில் போய்ட்டு பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பெங்களூர் மும்பை ஹைவே. ஸோ இந்த ரோட்லேயும் அப்படி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம ஹூப்ளி தாண்டின பிறகு டார்வாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து மும்பைக்கு தனியாக ரோடு பிரிஞ்சிடும், இன்னொன்று கோவாவுக்கு ஒரு ரோடு பிரிஞ்சிடும். ஸோ இந்த ரோட்டில் போகிற நேரம் வந்து இது வந்து நார்த் கோவாவுக்கு வந்து நம்ம போய் சேருவோம். அந்த ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா இதுவும் காட் ரோடு தாங்க. அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் வந்து நம்ம மலையில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம போகிறதுல ரொம்ப நம்ம வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹில்லில் போகிறது தான், அந்த காட் ரோடில் வந்து நம்ம போகிறது தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் ஒரு நல்லாயிருக்கும், ரைடிங்கும் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போய் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறு இந்த ரூட்டில் நம்ம பார்க்க நேரம் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இருக்கிறது போல் எனக்கு தெரியலைங்க. பார்ப்போம், ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஆன் த வேல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டே போகலாம். ட்ரைவிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து லடாக் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி போயிருக்கணும். மே மாதம் வந்து நம்ம லடாக்கில் இருக்கிற போல் இருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஆக்சுவலாக இப்போ ஜூனில் வாங்க நம்ம லடாக் போகிறோம். என்ன எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, மே மாதம் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபாலும் இருக்கும். அதே போல் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ கீழே இருக்கும், கவரேஜ் வந்து நிறையா இருக்கும், ஸ்னோ கவரேஜ் இருக்கும். நம்ம இப்போ போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஸ்னோ வந்து உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஏன்னா போகிறதுனால நிறைய அப்டேட் வீடியோஸ் பார்த்தேன். ஸ்னோஃபால் இருக்குது அங்கங்கே. பட் என்னென்னா அந்த ஸ்னோஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வீடியோவில் போட்டிருக்காங்க. ஸோ பெட்டர் ஒரு நல்ல ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து பெஸ்ட்டு சீசன். ரொம்ப ஸ்னோஃபாலும் இருக்காது, ரொம்ப ஸ்னோ இல்லாமலே இருக்காது. அது ஒரு பெஸ்ட்டு சீசன். ஸோ ஜூனுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ வந்து கம்மியாகிற சான்சஸ் இருக்குது. அதே போல் சில நேரம் வந்து ரெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம போயிட்டு எப்படி இருக்குங்கிறது போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் போயிருக்கலாம். நம்மளுக்கு வண்டியெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாலே நம்ம போயிருக்கலாம்.
லஞ்சுக்கு வந்து ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஸ்ட்ரெச்சை பார்த்துட்டே வரோம். பட் இதுவரை வந்து எதுவும் நல்ல ஹோட்டல்ஸ் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தா இந்த ரோட்டில் வந்து ஹோட்டல்ஸே இல்லைங்க. ரொம்ப தேட வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகிற போல தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறது போல் தெரியுது, பார்க்கலாம். நல்ல ஹோட்டலாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஏன்னா லஞ்சு வந்து பொதுவாக வந்து பையன் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவான். அதனால் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போய் நான் கேட்டுட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரொம்ப டீசெண்டான ஹோட்டல், ரொம்ப பெரிய ஹோட்டல் இல்லை, மீடியமான ஹோட்டல், வெஜிடேரியன் ஹோட்டல். நானும் ஒய்ஃபும் வந்து லஞ்ச் வந்து நார்மல் மீல்ஸ் சாப்பிட்டோம். 140 rupees ஒரு மீல்ஸ் வருது. அதே போல் வந்து ஜெரூஷ் வந்து ஒரு தோசை சாப்பிட்டாப்புல. நாட் பேட் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப நேரம் வந்து நாங்கள் ஹோட்டல்ஸ் தேடிட்டே வந்து ஹோட்டல்ஸே இல்லை. இந்த இது இப்போ பார்த்த ஹோட்டல் வந்து ஓகே. ஸோ இப்போ இந்த பிரேக் முடிச்சிட்டோன்னா என்ன அடுத்த இது வந்து நம்ம எங்கே பிரேக் எடுக்க போகிறோம்னு தெரியல. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-150 kilometers போயிட்டு அடுத்த பிரேக் எடுக்கிறது போல் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹைவே டிரைவிங்கில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கறனால ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இதில் வந்து இது பண்ணுறேன். நான் நார்மலாக எப்படி ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா 3 ரோடு இருக்குல்ல, 3 லேன் இருக்குது. அது எப்படியா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ரைட் சைடில் உள்ள லாஸ்ட் ட்ராக். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்பீடாக போகிற வண்டிகள்லாம் வந்து இதில் போயிட்டுருப்பாங்க. மிடில் இருக்கிற லேன் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கார்கள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறவங்க வந்து அந்த இதில் போவாங்க. அந்த ட்ரக்கு போகுது பார்த்திங்களா லாஸ்ட் லேன், அது வந்து ட்ரக்குக்கு, அதாவது ஸ்லோவாக போகிற வெஹிக்கிள்ஸ்லாம் அதில் போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பிரேக் ஒன்று எடுத்துடலாங்க. ஒரு செனிக்கான ஒரு இடம் வந்திருக்கு, நிறைய விண்மில்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஸோ வர வழியில் எதுவுமே பார்க்குறதுக்கு இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் மவுண்டெயின்ஸில் வந்து நிறைய விண்மில்ஸ் இருக்குதுங்க. குட்டி குட்டி மவுண்டெயின்ஸாக இருக்குது. ஆனால் எல்லா மவுண்டெயின் மேலே இந்த மாதிரி நிறைய விண்மில்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கு. மவுண்டெயின்ஸ் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்குது. அதுக்கு மேலே விண்மில்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் நாகர்கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விண்மில்ஸை நிறைய பார்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து அது பெரியதில்லை. பட் ஜெரூஷ் வந்து அது பார்க்க நேரம் வந்து இஸ் என்ஜாயிங். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometerக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து விண்மில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஸ் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம போகிற வழியிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்மில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பாருங்களேன், ரைட் சைடில் வர மவுண்டெயின்ஸ்லேயும் அதே போல் விண்மில்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே என்ன பரவாயில்ல, குட்டி குட்டி மவுண்டெயின்ஸ்னாலும் இதாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் ஸ்விட்ச்லேயும் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த டிரைவிங் பேட்டர்னை பற்றி நம்ம பேசினால இப்போ இந்த லாரி போகுது பார்த்திங்களா, இது வந்து மிடில் லேன். ஆக்சுவலாக லாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் லேனை கீப் பண்ணி போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு தான் போவாங்க. ஒரு 50 to 60 kilometers தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. கார்கள் பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிடில் போகிறோம்ல, இந்த லேனை வந்து இது பண்ணுவாங்க. இந்த லேன் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த ரைட் சைட் ட்ராக்கில் இருக்குல்ல, அந்த ட்ராக்கில் நம்ம ஃபாஸ்ட்டாக போக நேரம் போயிட்டு ஏதாவது ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த மிடில் லேனில் வந்துடணும். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து இந்த மிடில் லேனை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ரைட் சைட் ட்ராக் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஒரு லாரி பாருங்கள், ரைட் சைடு இதில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இந்த மாதிரி தான். ஏன்னா ட்ரக் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. அவங்க வந்து அந்த ரைட் சைட் ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே இந்த கார் ஓட்டுறவங்கெல்லாம் வந்து சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 130-150 kilometers வரவங்க அந்த ரைட் சைட் ட்ராக்கில் தான் வருவாங்க. ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட் ட்ராக், அதில் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஆனால் அப்படி வர நேரம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து லாரி வந்து ரைட் சைடில் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நேராக காரில் போய் இடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
நீங்கள் கார் டிரைவ் பண்ண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணாத ரைட் லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஓவர்டேக் பண்ண பிறகு செகண்ட் லேனுக்கு நீங்கள் போயிடணும். இதே ட்ரக் ஓட்டுறவங்க ஸ்லோவாக போகிற வேறு வெஹிக்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து லெஃப்ட் சைட் ட்ராக்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுறது இந்த மாதிரி ரைட் சைடு ஓவர்டேக் பண்ணி அப்புறம் வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு வந்துடணும். ஸோ இப்போ மறுபடியும் ஃப்ரெண்ட்லி இன்னொரு பஸ் போகிறதுனால நம்ம ரைட் சைட் ட்ராக்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோவாக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ரோடு இப்போமே ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன அப்படின்னா மழை வர்றது போல இருக்குது. மத்தியானம் ஒரு 3 மணி தான் ஆகுது. ஆனால் வந்து ஏதோ 6 மணி இருந்த போல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்க்காக ஆகிடுத்து இருக்குது. மழை மேகங்கள் இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. ஜஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹூப்ளி பக்கத்தில் இறங்கிட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஹூப்ளி தாண்டி தார்வாட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட் ரோடு ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ காட் ரோடு ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஒரு செனிக்கான ஒரு ரோடுங்க. ஆனால் வந்து ரோடு பாருங்களேன், 2-வே ரோடு, 2 சைடும் டிராஃபிக் வருது. ரொம்ப வளைவு நெளிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிரைவிங் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. பட் என்ன அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டலாம் அப்படின்னாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் ஆகும். அந்தளவுக்கு ரோடு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு மகாவீர் நேஷ்னல் சாங்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த ரோட்டில் வந்து வரக்கு சான்சஸ் இருக்குதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு மனுஷன் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறாரு, வயசானவர். சாமசனிக்கான ரோடுங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் இன்றைக்கி வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீப்பான மலைகள். ரோடு வந்து 2 சைடும் ரொம்ப செனிக்காக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சில்லுன்னு இருக்குது. இடையிடையே மலைகள். ஸோ மழை வர நேரம் தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த காட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மிஸ்ட்டு வந்து உள்ளே வந்துடுதுங்க. ஸோ மிஸ்ட்டு வந்துச்சுன்னா வண்டியை ஓட்ட முடியல. பாருங்கள், மறுபடியும் மிஸ்ட் ஆரம்பிச்சிடுச்சு. சப்பா, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. சுத்தமாக கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்டில் ஒரு வண்டி போகிறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னாச்சுனாலும் ரிஸ்க்காக இருக்குது. எப்போ அவங்க பிரேக் அடித்தாங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. ஓகேங்க, இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து காட் ரோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. கோவாவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இந்த ரோடு வந்து 2-வே ரோடு. பட் என்னென்னா ரோடு நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியல. டிராஃபிக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 8 மணிக்கெலாம் ரீச் பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்து ஆகணும். பிரேக் எடுத்துகிட்டு ஆகணும். அதாவது காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மணி இப்போவே 8 மணி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு இப்போ தான் கோவாக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரூம் தேடணும். ரூம் எப்படி கிடைக்கும்னு தெரியல. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது பனாஜி. நம்ம பனாஜி போயிட்டு ரூம் எடுத்து தங்கணும். அதுக்கு முன்னால் சாப்பிடணும். பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ வீடியோ இதோடய நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு கோவாவை சுற்றி பார்க்குற வீடியோ நான் தனியாக போடுறேன். அதில் என்னென்ன பிளேசஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.